லாஸ்ட் வீடியோவில் உங்களோட கேமிங் ரோல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். அதை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் ரஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஓரியனை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஓரியன் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு காம்பினேஷனாக எந்தெந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா கேரக்டர் ஸ்கில்ஸுமே பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நான் ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணியிருக்கேன். மொத்தம் 5 கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு 1 by 1 பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 3 பெட் கேரக்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு காம்பினேஷனுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் நீங்கள் ஓரியன், மிகல், அதுக்கப்புறம் ஓத்தோ, சோட்டோ இந்த 4 கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நீங்கள் ஓரியன் யூஸ் பண்ணுறீங்களோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிகல். நீங்கள் ஓரியன் யூஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாலே மிகல் கேரக்டர் டிஃபால்ட்டாக அது கூட வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் டவுன் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து இபி கெயின் ஆகும். இது மறுபடியும் நீங்கள் ஓரியன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோட்டோ கேரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சேம் எப்படி மிகல் கேரக்டர் உங்களுக்கு இபி தருதோ அதே மாதிரியே சோட்டோ கேரக்டர் வந்து ஹெச்பி தரும். நீங்கள் ரஷ் பண்ணி ப்ளே பண்ணும்போது மிகல் ப்ளஸ் சோட்டோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இபியும் கெயின் ஆகும், அடிஷ்னலி உங்களுக்கு ஹெச்பியும் கெயின் ஆகும். ஸோ கண்டினியூஸ்லாம் நீங்கள் ரஷ் பண்ணி ஆடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோட்டா ஒன் சைடு உங்களுக்கு ஹெச்பி கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் ஓத்தோ கேரக்டர் யூஸ் பண்ணும்போது எனிமியோட மூவ்மெண்ட் ஸ்பீடை நீங்கள் ஸ்லோ பண்ணிடலாம். அது மூலிமா நீங்கள் ஈஸியாகவே எனிமியை டவுன் வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஓத்தோ கேரக்டரோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் டவுன் ஆனாலோ ஆர் எனிமியை நீங்கள் டவுன் வச்சுட்டாலோ நியர்பையில் இருக்கிற எனிமீஸை வந்து மார்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ எனிமி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே பிளான் பண்ணி எனிமியை வந்து அட்டாக் பண்ணலாம். ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இனி அடுத்து வரப்போட 4 கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பெட்டுக்கு தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுவோம் எந்தெந்த பெட்டு யூஸ் பண்ணலாம் ஓரியன் கேரக்டருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதை ரெட்டிஃபை பண்ணுவோம்.